ஹலோ நண்பர்களே, பெண்களுக்கு எதிராக நடக்கும் கொடுமைகள், பெண்களுக்கு எதிராக நடக்கும் கொடுமைகள் இது இன்னைக்கு மட்டும்தான் நடக்குதா? வேதங்களை படித்தாலும் சிறு பிள்ளைகளையோ விருப்பமில்லாத பெண்களையோ பலவந்தப்படுத்துறது உலகந்தோன்ற நாள் முதல் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. என் கண்ணு முன்னாடியே சிலதில் நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. நானும் அந்த வயதை கடந்து வந்தவன். அந்த சூழ்நிலைகளுக்கு தள்ளப்பட்டாலும் ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு நடுக்கம், ஏதோ கடவுளுடைய கிருபை, அந்த பாவத்திலேருந்து தப்பி வந்தேன். இதை தாண்டாத மனிதர்களே இல்லை. ஆமாங்க, இதில் 3 காரியம் பேச போகிறேங்க. ஒன்று நம்மளுடைய சட்டங்களும் மக்களும். நம்மளுடைய சட்டங்களும் மக்களும். இப்போது ஒரு வீட்டில் ஒரு தனி மனிதன் தப்பு பண்ணும்போது அந்த குடும்பத்தார் இது தப்புன்னு ஒத்துக்கிற குடும்பம் ரொம்ப சொற்பமாக இருக்குதுங்க. ஆனால் தான் பிள்ளை தப்பு பண்ணாலும் அந்த தப்பு இல்லைன்னு மறைக்கிற குடும்பங்கள் அதிகமாக இருக்குது. அதுக்கு உதாரணத்துக்கு இப்போ எனக்கே சமீபத்தில் நடந்தது. ஒரு சோபா சர்வீஸுக்கு போகிறேன். 7500 ரேட்டு பேசுகிறேன். 4500 பணம் கொடுக்குறாங்க. ஏரியா மணலி. அந்த வேலையை முடித்ததுக்கு பிறகு அந்த பெத்த தாயே நல்லா இருக்கிற ஒர்க்கை நல்லா இல்லைன்னு அங்கங்கே கம்ப்ளைண்ட் சொல்லுது. நல்லா இருக்கிற ஒர்க்கை நல்லா இல்லைன்னு கம்ப்ளைண்ட் சொல்லுது. பையன் வெளியிலேருந்து எங்கள் அம்மா சொல்கிறது கரெக்டு, அதை சரி பண்ணால் தான் துடு தரும், இல்லைன்னா தர முடியாது போங்கிறான். அந்த சூழ்நிலையில் நான் வெளியில் வந்தால் போதுன்னு சொல்லிக்கிட்டு அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சரி இது எந்ததான் எல்லைக்கு போகுதுன்னு சொல்லி ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். போலீஸ் ஸ்டேஷனில் விசாரிக்கிறாங்க. அவன் சொல்கிறான், இது சட்டத்தின் பிரகாரம் என் ஒய்ஃப் அட்வொகேட்டு, என்ன ஒன்றும் பண்ண முடியாது, உங்களால் என்ன முடியுமென்னு டிபார்ட்மெண்ட்டே கேட்குறான். பாருங்கள், டிபார்ட்மெண்ட்டே ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா தர வேண்டிய 3000 ரூபாய்க்கு நான் போய் ஒரு அட்வொகேட்டை வச்சோ அவங்க ஏரியாவில் போயோ கலாட்டா பண்ணால் அவங்க அம்மாவை நான் தவறான வார்த்தைகளை பேசினேன்னு கம்ப்ளைண்ட் கொடுப்பேங்கிறான். அதுக்கு அந்த தாயும் உடந்தையாக இருக்கிறான்னா இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் ஒன்று. 2வது குற்றச்சாட்டு, சென்னையில் எத்தனையோ ஹவுஸ் ஓனர்ஸுங்க அவங்க வீட்டில் டெனண்ட் இருக்க ஒரு அழகான பிள்ளைங்களை அவங்களுடைய பையன்க மிஸ்யூஸ் பண்ணி அது கண்டுபிடிக்கப்பட்டாலும் அங்கே இருக்க ஹவுஸ் ஓனர்ஸ் அசோசியேஷனும் சரி அந்த ஹவுஸ் ஓனர்களும் அந்த டெனண்ட் இருக்கவங்களுக்கு நியாயம் இல்லாமல் தாம் பிள்ளையை காப்பாற்றுறது குறிக்கோளாக இருந்த சம்பவங்களையும் என் கண்ணால் பார்த்துருக்கேன். இப்போ அப்படியே நம்ம பாருங்கள், ஒரு மாவட்டத்தில் ஒரு 10 வயசு குழந்தைய பண்ணிட்டாண்டு நாடே கொந்தளிக்குது. உண்மைதாங்க. மனுஷனை நாய் கடிக்கிறது சகஜம். என்னைக்கு மனுஷன் நாயை கடிக்கிறானோ அது நியூஸ். இதை பாருங்கள், அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போகும்போது அந்த ஊரில் மனிதர்கள் எல்லாரும் இருந்திருக்காங்க. வருமுன் தடுப்போம் வியாதிக்கு இருக்குது. ஒரு சுகர் வியாதியாக இருந்தாலும், ஒரு அல்சர் வியாதியாக இருந்தாலும், ஒரு ஸ்கின் ஃபால்ட்டாக இருந்தாலும் வருமுன் தடுப்போம்னு இருக்கிற மனுஷன் தான் வியாதியை காப்பாற்றிக்க முடியும். அதை தடுக்காத மனிதர்களுக்கு வியாதியே வந்தே தீரும். அப்போது ஒரு குழந்தைய ஒரு பையன் வண்டியில் கூட்டிகிட்டு போகிறான்னா அவனுடைய ஆக்டிவேஷன் என்னன்னு சொல்லி சட்டத்தாலேயோ மனிதர்களாலேயோ அதை தடுக்கிற சூழ்நிலையில் நம்மளுடைய அரசாங்கங்களும் சட்டங்களும் இல்லாத காரணங்கள்னால் தான் இந்த மாதிரி அட்வொகேட்டுடைய கணவன்மார்கள்லாம் அடுத்தவங்கள ஏமாத்துறாங்க. சப்போஸ் இந்த பிள்ளைய பிடிச்சிட்டு போகும்போதே 4 பேர் தடுத்து அதை காப்பாற்றிருந்தாலும் கூட அவனுக்கு சப்போர்ட்டாக 4 பேர் பேசி அவனை காப்பாற்றுறதுல குறிக்கோளாக இருக்கிறதுனால இருக்குது. அதே குழந்தை ஒரு பெரிய அடிதடி மனுஷனுடைய பேக்ரவுண்டில் இருந்தோ இல்லை ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப்பு பேக்ரவுண்டில் இருக்க பிள்ளைங்களை யாரும் கை வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவனுக்கு தெரியும் இவனை கை வச்சா நெருப்பில் கை வைக்கிற மாதிரி பிரச்சனை ஆயிரும்ட்டு. இந்த மாதிரி ஊர்கள்லேயும் கிராமங்கள்லேயும் பட்டணங்கள்லேயும் சமுதாயத்தால் அவனுக்கு தப்பு கொடுமை நடந்தாலும் அந்த கொடுமையை தட்டி கேட்க வழி இல்லாமல் எத்தனையோ கொடுமைகள் மறைக்கப்பட்டு இருக்குது. ஒரு சில கொடுமைகள் தான் அது விஸ்வரூபம் எடுத்து பேப்பர்லேயும் நியூஸ்லேயும் பிரச்சனை ஆகிட்டு வருதே தவிர அநேக காரியங்கள் மறைக்கப்பட்டிருக்குது. நமது அரசாங்கம் இந்த மாதிரி சட்டங்களுக்கு புதிய சட்டங்களை ஏற்றணும். ஒரு அட்வொகேட்டோடைய ஹஸ்பண்டு யாரையும் ஏமாற்றலாம், அதை சட்டத்தை மாற்றலாம் அப்படிங்கிருக்கும்போது அதுக்கு ஒரு அட்வொகேட் அசோசியேஷனில் போய் சொல்லணும் போது அவனுக்கு பேக்ரவுண்ட் இருக்கணும். அதை ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் அதை பொறுப்படுத்தி நடத்தணும். அரசியல் தலைவர்களை என்ன பண்ணுறாங்க,
அவங்களுக்கு போஸ்டர் ஓட்ட ஆள் வேணும், அவங்களுக்கு கொடி பிடிக்க ஆள் வேணும், அது உழைக்கிறவன் வரமாட்டான், இந்த மாதிரி தப்பு பண்ணுறவன் தான் வருவான், அவன் என்ன தான் தப்பை பண்ணிட்டு வந்தாலும் அவனை காப்பாற்றுறதுல குறிக்கோளாக இருக்கிற வரைக்கும் பெண்களுக்கு எதிரான கொடுமையும் ஆண்களுக்கு எதிரான கொடுமையும் திருடும் பொய்யும் இந்த நாட்டில் உலகந்தோல் நாள் முதல் இன்னைக்கு வரைக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்கோம். அது இருந்துக்கிட்டு தான் இருக்கிறது. அதனால் கொடுமைகள் நடக்கும்போது நாம் போராட்டம் பண்ணுவதும், கொடுமைகள் நடக்கும்போது பத்திரிகையில் பேசும்போதும், பெரிய தீர்ப்புகளை சொல்லும்போது சகஜமாக இருந்தாலும் இந்த தப்புகளை நிப்பாட்டணும்னா புதிய அரசாங்கங்கள் புதிய புதிய சட்டங்களை உருவாக்கி அதில் விழிப்புணர்வை கொண்டு வரணும். வருமுன் காப்போம் அப்படிங்கிற வியாதியை மட்டும் இல்லைங்க, வரும் பிரச்சனைகளையும் காக்கணும். அந்த கொடுமைகள் வரும்போது மனிதர்கள் கொதித்தெழுவார்கள். கொடுமைகள் வரும்போது மனிதர்கள் கொதித்து எழுவார்கள். ஆனால் அந்த கொடுமையை தான் குடும்பத்தில் ஒருவன் பண்ணினால் அவனை காப்பாற்ற துடிப்பார்கள். இதுதான் மனித இயல்பு. உதாரணத்துக்கு நான் ஒரு புக்கு படிச்சுக்கிட்டு இருந்தேன் பல ஆண்டுகளுக்கு முன்பு. முஸ்டி மாத்தனன்னு பேர் சரியாக ஞாபகம் இல்லை. அதில் ரொம்ப மெடிக்கல் ரீதியாக கொடுத்தாங்க. அதில் மறக்க முடியாத 2 காரியங்கள். ஒரு 20-25 வயசு பையன் ஒரு 20-19 வயசு பெண்ணை ஆசை கொண்டு காதல் கொண்டு தற்கொலை பண்ணுறது, காதலிக்காக அலைகிறது, தன் உயிரை தியாகம் பண்ணுறது, எல்லையை மீறி போனால் மிருகம் மாதிரி காமத்தில் விளையாண்டு அது டெத்துக்கு போய் அவனும் மறித்து போகிறது. உலக லெவல்லையோ இந்தியா லெவல்லையோ எத்தனையோ மணி நேரத்துக்கு ஒன்று நடக்குதான். இவ்வளோ கோடி ஜனங்களுக்கு மத்தியில் எத்தனையோ மணி நேரத்துக்கு ஒன்று நடக்குதான். ஆனால் வயசு பெண்கள் 22-25 வயசு பெண்கள் 10 வயசு 12 வயசு பக்கத்து வீட்டு பையன்களோட பண்ணுற தப்பு இந்தியாவிலையும் உலகத்துலேயும் எத்தனையோ நொடிகளுக்கு சம்பவங்கள் நடக்குது. அதே மாதிரி வயசான தாத்தாக்கள் நம்ம கூட இப்போ நியூஸில் படிப்போம், தாத்தா பிள்ளைய சீன்னார், அதை பண்ணார், இதை பண்ணாருன்ட்டு. அதெல்லாம் கூட நொடிக்கு எத்தனையோ தப்பு நடக்குது. இப்படி வயதான பாட்டிகள் பேரன்களிடம் செய்கிற தப்பு நடக்குதுன்னு அது படிக்கும்போதே எனக்கு ஒரு புல்லுணர்ச்சி, இவ்வளோ ஆராய்ச்சி பண்ணியிருக்கானுங்களான்னுக்கிட்டு. ஆமாங்க, இதுக்கெல்லாம் என்ன காரணங்கன்னு சொன்னோம்னா அதில் ஒரு சைக்காலஜி டாக்டர் சொல்கிறாரு, ஒருத்தன் குடிக்கணும் ஆசைப்பட்டு போய் குடிச்சிருவானா, குடிச்சு முடித்தோடனே சனியை இந்த இதை போய் குடிக்கிறவன் நாளையிலேருந்து குடிக்கக்கூடாதுன்னு நினைப்பானான், மறுபடியும் குடிப்பானான். அதே மாதிரி இந்த உணர்வுகள் அந்த வீடியோவில் பேச முடியாது. அதை செய்யணும்னு ஆசைப்படுவானா, செய்து முடித்தவொன்னே இதானா, அது ஒரு சில இதை செய்தால் இதுலேருந்து காப்பாற்றலாம். அது மெடிக்கல் ரீதியாக இருக்குது. 2வது, இந்த வயசான தாத்தாக்களுடைய சிம்டம்ஸுகள் மாறுமா, அப்போவுமே இதை கூட்டிகிட்டு போய் இது வந்து மெடிக்கல் ரீதியான ப்ராப்ளம், அதுக்கு நரம்பு தளர்ச்சியான ப்ராப்ளம்னு ட்ரீட்மெண்ட்டு இருக்குது. ஆனால் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு இல்லை. உதாரணத்துக்கு இப்போ இந்த பெண்ணுக்கு நடந்த கொடுமைக்கு ஒருத்தர் சொல்கிறாரு, துபாய் நாட்டிலலாம் அருவாள் எடுத்து வெட்டுறானுங்கன்னு சொல்கிறாரு. உண்மைதான், வெட்டிடுவோம். ஒரு தப்புக்கு மட்டும் நீ அருவாள் எடுத்து வெட்ட முடியுமா? இப்போ எனக்கு ஒரு அட்வொகேட்டோடைய ஹஸ்பண்டு வேலை செய்த கூலியே தரமாட்டேங்கிறான். மனசாட்சி பிரகாரம், டிபார்ட்மெண்ட் அதிகாரி பிரகாரம் அது தப்பு தான். அந்த அதிகாரியாலே ஆக்ஷன் எடுக்க முடியலையே, வாங்கலாம், எந்தெந்த ஊர்லேருந்து ஒரு 10 பேர் வாங்க மணலிக்கு போவோம். ஏம்மா இந்த தமிழ் தேசத்தில், தாய்மண் தேசத்தில், நம்பி வந்த தேசத்தில் உன் புள்ள கூட சேர்ந்து இப்படி பணத்தை ஏமாத்திரிய குடும்பம்னு சொல்லி ஒருத்தன் வருவீங்களா? வாங்கலாம், அதையா செய்யுங்களாம். இப்படி வருமுன் காப்போம் திட்டங்களை ஒவ்வொரு சிறுவர்கள் செய்தாலும், ஒவ்வொரு குடும்ப பெண்கள் செய்தாலும் இது தப்புன்னு சொல்லி குரல் கொடுக்குற மனங்கள் இருக்கலாம். ஆனால் ரொம்ப கம்மியாக இருக்கிறீங்க. அப்படி குரல் கொடுக்கும்போது தான் இது சரி பண்ண முடியும். இப்போ இந்த பிள்ளையை தூக்கிட்டு போனான் இல்லையா, அதை போய் பிடிச்சி அது நடுவழியிலே மாற்றிட்டு அடித்தாலும் கூட அவனுக்கு 10 பேர் சப்போர்ட் வருவான். உன் பொண்ணு ஏன் வந்துச்சும்மா. இதோட ஒரு கொடுமைங்க. எங்கள் கிராமத்தில் என் கண்ணால் பார்த்தேன். ஒருவர் வந்து ஆள் கொஞ்சம் நோஞ்ச அம்மா இருப்பார். ஏன் எங்கள் வீடே எடுத்துக்காங்களா, எங்கள் அப்பா வந்து ஒரே பிள்ளை, அண்ணன் தம்பி யாரும் கிடையாது. அண்ணன் தம்பி 6-7 பேர் இருந்தாங்கன்னா அவங்க ஊரில் அட்டூழியம் ஜாஸ்தி இருக்கும். கிராமத்துலாம் நீதி நடக்குமாங்க, ஒரு புண்ணாக்கும் கிடையாது. குடும்பம் பெருசாக இருந்தால் அட்டூழியத்தை தட்டி கேட்கவே முடியாது. எங்கள் அப்பா ஒரே ஆள். எங்கள் ரிலேஷன்ஸில் அவ்வளோ யாரும் பெரிய ஆள் இல்லை. எங்கள் அப்பா பெரிய பாடி காட்டும் இல்லை. நாங்கள் 5 பேர். எங்கள் குடும்பத்தை நினச்சி எங்கள் அப்பா வறுமையிலே வாழ்ந்தாங்க. அன்றைக்கி கடவுள் கிருபையில் நல்லா இருக்காங்க. எங்கள் வீட்டில் கோழியை பிடிச்சிட்டு வந்து அடுப்புக்கிட்ட வச்சு காட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வா, காட்டுக்கு போயிட்டு வான்னு 3 வாட்டி சுற்றி விடுவாங்க.
அந்த கோழிங்கெல்லாம் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு எங்கள் வீடுகளுக்கு வருங்க. 2 நாள் கழித்து பார்த்தா கோழியை காணாமல் போயிடும். எங்கள் அப்பா சொல்லும், இங்கே தான் குடிகார பசங்களும் பொறிக்கு பசங்களும் சுற்றுறானுங்களே, இவங்களுக்கு முன்னாடி நீ ஏன் கோழியை வாங்கி விட்டா, இப்படி தான் போவோம், என்ன பண்ணுறதுன்னு பொறுத்து போனார். இப்படி பொறுத்து போன வீட்டு பெண்களுக்கும் ஆடு மாடுகளுக்கும் அவங்க மனைவிகளுக்கும் பாதுகாப்பே இல்லை. அப்படி பொறுத்து போன ஒரு வீடு நல்ல குடும்பம் சொந்த பந்தமாக இருந்தால் அதை தட்டி கேட்கலாமே. அப்போது ரவுடிகளுக்கு ஊரே பயப்படுது, மக்களும் மனநிலையும். அப்போது வருமுன் காப்பும் திட்டம் மாதிரி சட்டங்களில் சில காரியங்களை மாற்றணும். ஒரு ஏழப்பட்டவனுக்கு ஒருத்தன் அதிகாரத்தில் இருக்கிறவன் சட்டத்தை மிஸ்யூஸ் பண்ணி தப்பு பண்ணுறான்னா அது சட்டத்துலேயும் இடங்களை மாற்றணும், ஆல்ட்ரேஷன் பண்ணணும். அரசியல்வாதிகளும் ஆல்ட்ரேஷன் பண்ணணும். சும்மா காவாடைச்சிக்கிட்டா போராட்டம், பஸ்ஸு வரலன்னா போராட்டம், ரேட்டை ஏற்றிட்டா போராட்டம்னு நீங்கள் துட்டு சம்பாதிக்கிறதுக்காக மக்களை கூட்டி அழைக்கிறதோட வருங்காலங்களில் மக்களும் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு ஒரு தப்பு நடந்தால் அதை கேட்கணுங்கிற மனப்பக்குவத்தில் வரும்போதுமே நம்ம நாட்டை காப்பாற்ற முடியும். வாழ்க ஜனநாயகம். பெண்களும் பெண்களுக்கு நடக்கும் கொடுமையும் மக்களின் மனநிலையும். ஆமேன்.